ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு பஃப் ஸ்லீவ்ஸ் எப்படி வைக்கலான்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், அதுக்காக நான் வந்து இந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கேன். இது வந்து லைனிங் ஃபேப்ரிக் தான் உள்ளே போடுறதுக்கு. இதில் தான் நம்ம பஃப் ஸ்லீவ்ஸ் வைக்க போகிறோம். இது வந்து அதுக்கு கீழே இந்த பட்டி கொடுக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸோடைய ஹைட் எவ்வளோ, இது ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை வந்து ஒரிஜினல் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணலாம். ஸ்லீவ்ஸோடைய ஹைட் வந்து எனக்கு 10 இன்ச் தேவைப்படுது. 10.5 இன்ச் ஸ்லீவ்ஸோடைய ஹைட் தேவை. ஸோ இந்த பட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் ஜாயின் பண்ணுவோம். அதனால இந்த பட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு 3.5 இன்ச் இருக்குது. ஸ்டிச் பண்ண புதுசாக போயிடும். அதனால் 3 இன்ச்சே கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ 10ல் 3 போயிட்டுனா நம்மளுக்கு 7 இன்ச் தான் இதில் இருந்து ஹைட் எடுக்க போகிறோம். அது பற்றி பட்டி எக்ஸ்ட்ரா தான் நம்ம இதை ஃபிட் பண்ணுவோம். ஸோ அதனால் இதிலேருந்து நம்ம இப்போ 7 இன்ச் மார்க் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்டிச்சுக்கு தேவைப்படும். ஸோ அதே மாதிரி 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி கரெக்டாக 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இது தனியாக கட் பண்ணிடலாம். பாருங்க, 7.5 இன்ச் இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இதோடைய விட்த்து நம்ம பஃப் வைக்க போகிறோம். அதனால இதோடைய விட்த்து வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கணும். நான் வந்து இதோடைய விட்த்து 11.5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஸ்லீவ்ஸை கட் பண்ணலாம், நார்மலாக கட் பண்ணுற மாதிரி. ஸோ ஆர்ம் ஹோலுக்குள்ள மெஷர்மெண்ட் எனக்கு வந்து 6.5 இன்ச் இந்த மாதிரி இருக்குது. ஸோ 6.5 இன்ச் தான் இது இந்த மெஷர்மெண்ட்டு. இதில் ஒரு 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறேன். அதனால 8 இன்ச். இப்போது இந்த 8 இன்ச்சிலேருந்து ஒரு 3 இன்ச் நம்ம கீழே மார்க் பண்ணலாம். கீழே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு இப்படி கர்வ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்தாச்சு. இதுதான் நம்ம நார்மல் ஸ்லீவ்ஸோடைய மெஷர்மெண்ட். கீழே கை சுற்றளவு வந்து எனக்கு 5.5 இன்ச் தேவை. 5.5 இன்ச். இதில் வந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஸோ 7 இன்ச். இந்த மாதிரி 7 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படி க்ராஸாக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் ஒரிஜினல் நம்மளுக்கு தேவையான அளவு ஸ்லீவ்ஸோடைய மெஷர்மெண்ட். இப்போ பஃப் வைக்கிறதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பஃப் தேவையோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் இங்கே ஃபேப்ரிக்கை எடுத்துக்கிடலாம். நான் வந்து இந்த ஃபேப்ரிக்கில் பஃப் வைக்க போகிறதுனால இது வந்து கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் 2-3 சுருப்பு வச்சாலே இந்த துணி நல்லா புஷ்ஷுன்னு நிற்கும். அதனால் நான் வந்து நிறையா இது கொடுக்க போகிறது கிடையாது, நிறைய பஃப் வைக்க போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் தான் பாருங்கள். அதனால் இங்கே எவ்வளோனா ஒரு 3.5 இன்ச் தான் நான் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறேன். ஸோ இந்த 3.5 இன்ச். அதே மாதிரி கீழே இருந்து ஒரு 3.5 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி ஸோ இப்போது இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா பஃப்புக்காக எடுத்துருக்க துணி. இந்த ஸ்லீவ்ஸை இவ்வளோதான் நம்மளுக்கு ஸ்லீவ்ஸ் மெஷர்மெண்ட்டு. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பஃப். இதிலே நம்ம ஏற்கனவே 1.25 இன்ச்சு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கோம். இது வந்து எக்ஸ்ட்ரா பஃப்புக்காக. இது வந்து கீழே உள்ள பட்டி போர்ஷன். ஸோ பட்டி வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெருசு தேவைப்படாது. துணியெல்லாம் சுருங்கி போக நம்மளுக்கு பஃப் கீழே பட்டி இவ்வளோ தான் தேவைப்படும். அப்போ நம்மளுக்கு பட்டிக்கு வந்து ஒரு 7 இன்ச்சு தான் தேவைப்படும். ஸோ இதை அப்படி மடக்கி ஒரு 7 இன்ச் கரெக்டாக இதெல்லாம் இப்போ திருப்பி நம்ம லைனிங் துணியிலையும் வச்சு பாருங்கள் ஒரு 7.5 இன்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து கீழே பட்டி துணி. இந்த பட்டி துணி இதே மாதிரி லைனிங்கில் வச்சு கட் பண்ணிடலாம்.
வச்சு இதை வந்து இப்போ இந்த ஒரிஜினல் ஃபேப்ரிக்லேயே வச்சு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இதை ஒரிஜினலில் வச்சு இப்படி கட் பண்ணியாச்சு. இது இப்படி வரும். இப்போ இதுக்குள்ளே ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ்ஸை ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா இந்த லைனிங்கை இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி கரெக்டாக வச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஃபேப்ரிக் கூட லைனிங் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பஃப் வைக்கலாம். பஃப் வைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இங்கேருந்து 3.5 இன்ச் எடுத்துக்கணும். நம்ம வந்து பஃபுக்காக 3.5 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி 3.5 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். கீழேயும் அதே மாதிரி 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் 3.5 இன்ச்சில், இங்கேயும் நீங்கள் எவ்வளோ பஃபுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபேப்ரிக் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கணும். நம்ம 3.5 இன்ச் எடுத்தோம், அதனால அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதுக்குள்ளே கரெக்டாக அப்படி வச்சு சென்டர் சின்னதாக இப்படி, இப்போ இதுக்கு சின்ன சின்னதாக நம்ம இது கொடுக்க போகிறோம். இந்த 3.5 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம சின்ன சின்னதாக ஒரு இது கொடுக்கணும். சின்ன சின்ன ப்ளீட்ஸாக கொடுக்கலாம். பாருங்கள், மேலே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் கொடுத்துட்டோம். அதே மாதிரி கீழேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து இப்படி இது இந்த ஃபேப்ரிக்னோடனே கொஞ்சம் நல்லாவே ஸ்டிஃபாக நிற்கிது. இதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பஃப் வச்சாச்சு. நம்மளுக்கு மேலே இங்கே வந்து 8 இன்ச் தேவைப்படுது. பாருங்கள், கரெக்டாக அந்த மாதிரி 8 இன்ச் இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து நம்ம 7 இன்ச் எடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி பாருங்க 7 இன்ச் இருக்குது. இப்போ வந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணலாம். பட்டி ஜாயின் பண்ணதுக்கு இந்த மாதிரினா பட்டியையும் லைனிங் ஃபேப்ரிக் கூட அப்படி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இப்படி மடக்கி தைச்சிடலாம். ஸோ இது வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துடணும். பாருங்கள், இது கரெக்டாக அந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணி இப்போ இதை வந்து இப்படி கொண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல இந்த கீழே அந்த பார்டர் நம்மளுக்கு இப்படி தேவையில்லை. ஸோ இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சுக்கு மேலே வச்சு இப்படி உங்களுக்கு எவ்வளோ பார்டர் தேவையோ அந்த அளவுக்கு இப்படி கரெக்டாக அந்த ஃப்ரில்லெல்லாம் அப்படி எடுத்து விட்டுட்டு அப்படி வச்சு தைச்சிடலாம்.
தேவைப்பட்டால் கீழே இதே மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இங்கே 5.5 இன்ச்சு தான் தேவை. 5.5 இன்ச் இங்கே வரும். இதை இப்படி க்ராஸாக இப்படி ஸ்டிச் பண்ண போச்சுல அழகான பஃப் ஸ்லீவ்ஸ். ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.